படையப்பா படம் வந்து 1999 என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் இப்போ இருக்குது. இன்னும் தேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல்லில் ஓடிட்டு இருக்கு. என்ன மந்திரம் வச்சிருக்காரு ரஜினி? ஒரே மந்திரம் தானேங்க. அவர் அதான் இத்தனை வருஷமாக ஒருத்தரை வந்து பார்த்து பார்த்து சலிக்கவே இல்லைன்னா அப்போ அவர் எப்பேற்பட்ட பிறவியாக இருக்கும். ரொம்ப இங்கே இந்த பூமர் கிமர்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை. ரஜினி முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் வார்த்தையே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனையும் கவர்ந்து நிற்கிறாரு. ரஜினிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த 12 அன்னைக்கு டோட்டலாக எல்லாருமே சேஞ்ச் ஆகிடுறாங்க. அது எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினிக்கு தான் நடக்கிறதா நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரஜினிக்கு வந்து 3 தலைமுறையாக பார்க்குறாரு அவர். அந்த வியப்பும் பரபரப்பும் அவர் மீது இந்த மக்கள் வச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக வினோதமாக இருக்கு. டிடி செல்வகுமார் வந்துட்டு வெளியே வந்து திமுகவில் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து தகவல் நிறையா வருது என்னன்னா, அவர் ஆல்ரெடி வந்து மக்கள் நீதி மையத்தில் இருந்து வந்தவர் தாங்க. பாருங்க, ஒரு கட்சியில் ஒருத்தர் இருந்தாருங்கிறதே தெரியாத பெரிய மனுஷனாக அவர் இருக்காரு. ஆனால் கண்டென்ட் விஜய் கிட்ட இருந்து வந்தவர், அவ்வளோதான். அவ்வளோதான். அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்படுது, சேர்த்துட்டாங்க. ஓகே, அதனால பலன் இல்லைங்கிறத அவங்க உணர்வாங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்போ திமுகவிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவர் சேர்த்துருக்காங்கன்னு வைங்களேன். அதனால் ஏதாவது பலன் விளையணும்ல, ஒன்றுமே இல்லையே. அங்கே சார்லஸ் மார்ட்டின் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகிறதாகவும் விஜய் கூட சேர போகிறதாகவும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? அவர் எப்படி விஜயோட கூட்டு சேருவார்? ஒன்று ஆதவர்ஜுனா இங்கேருந்து நீக்கப்பட்டால் அவர் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஆதவர்ஜுனா தான் பாண்டிச்சேரியில் நாம் போகணும் நிற்கணும்னு சொன்னதே அவர் தான். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். படையப்பா இவ்வளோ ஆண்டுகள் கழித்து ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்து 1999 என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் இப்போ இருக்குது. இன்னும் தேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல்லில் ஓடிட்டுருக்கு. என்ன மந்திரம் வச்சுருக்காரு ரஜினி? ஒரே மந்திரம் தானேங்க. அவர் அதான் இத்தனை வருஷமாக ஒருத்தரை வந்து பார்த்து பார்த்து சலிக்கவே இல்லைன்னா அப்போ அவர் எப்பேற்பட்ட பிறவியாக இருக்கும். நிஜமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஜென்சி கிட்ஸு கூட ரஜினி அப்படி ரசிக்கிறாங்கங்கிறது ரொம்ப இங்கே இந்த பூமர் கிமர்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை. ரஜினி முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் வார்த்தையே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனையும் கவர்ந்து நிற்கிறாரு. இந்த படமும் வந்து அந்த அளவுக்கு டிஜிட்டலைஸ்டாக ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காங்க. ஒரு புதுப்படம் மாதிரி அதற்கான லுக்கை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு தேனப்பை. ஓகே. ஸோ அதனால் அதுவும் ஒரு ஆடானா நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி வந்து இந்த படம் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எல்லாம் கலந்த ஒரு படமாக இருக்குது. ஒரு ரொம்ப கிறிஸ்பியான ஒரு படம். அது இத்தனை வருஷம் ஆன பிறகு அந்த கதையை அவங்க ரசிக்கிறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு மிகப்பெரிய வசூலுங்க. அதான் ஆக்சுவலாக ரஜினி தரப்பு எதிர்பார்த்தது என்னென்னா, ஒரு 10 கோடி ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும், தியேட்டருக்காரங்களுக்கெல்லாம் போனது போக நமக்கு ஒரு 10 கோடி ரூபா ஷேர் வரும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இந்த படம் போகிற வேகத்தை பார்த்தா அதை விட பயங்கரமாக வரும் போல இருக்கு. ஏன்னா இப்போ இன்றைக்கி ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. பார்த்தா ஒரு மிகப்பெரிய தியேட்டரு, ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க, ஹவுஸ்ஃபுல்லு. வெளியில் ஓகே. எங்கெங்கேருந்தோ தமிழ் குடும்பங்கள் கிளம்பி வந்து படம் பார்க்க வந்திருக்கிறாங்க. 3 நாள் கண்டினியூஸாக ஹவுஸ்ஃபுல்லுங்கிறாங்க. ஓகே. ஆனால் பிளான் பண்ணி தான் 50 வருஷம் ஆகட்டும் நம்ம கரெக்டாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னே பண்ணியிருக்காரா? இல்லை, அது எந்த படத்தை அதான் ரீரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் எங்கேயுமே கொடுக்காம வச்சுருந்துருக்காரு. பட் இது ஒரு சரியான தருணமாக அவர் நினச்சிருக்காரு. 50வது வருடம்ங்கிறதுனால பண்ணியிருப்பார் போல இருக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது சொல்ல வரேன். இப்போ கேரளாவில் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, 2 ஃப்ளாப்பு. அங்கே ஆந்திராவில் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, 2 ஃப்ளாப்பு. ஓகே. அப்போ இது பிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது. ஆமாம், அகண்டா ஃப்ளாப்பாமே. ஆமாம், இந்த படம் அங்கே பிச்சுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே. ரஜினிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த 12 அன்னைக்கு டோட்டலாக எல்லாருமே சேஞ்ச் ஆகிடுறாங்க. நீங்கள் கூட்டங்கள் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். இது மட்டும் அவருக்கு மட்டும் எப்படி நடக்குது சார் அந்த விஷயம்? அது எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினிக்கு தான் நடக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் இறந்து இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு மாலையை போட்டு ஒரு பத்தியை கொளுத்தி இருந்துக்கிட்டே தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் அது அடுத்தடுத்து வர்றவங்க அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை ஒரு கடமையாகவே செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ரஜினிக்கு வந்து 3 தலைமுறையாக பார்க்குறாரு அவர். அந்த வியப்பும் பரபரப்பும் அவர் மீது இந்த மக்கள் வச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக வினோதமாகவும் இருக்குது. டிடி செல்வகுமார் வந்துட்டு வெளியே வந்து திமுகவில் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு.
ஆனால் இப்போ வந்து தகவல் நிறையா வருது என்னன்னா, அவர் ஆல்ரெடி வந்து மக்கள் நீதி மையத்தில் இருந்து வந்தவர் தாங்க. பாருங்க, ஒரு கட்சியில் ஒருத்தர் இருந்தாருங்கிறதே தெரியாத பெரிய மனுஷனாக அவர் இருக்காரு. ஆனால் விஜய் மேனேஜர் வந்துட்டாரு, வெளியே வந்து திமுகவில் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு விஜய் வந்து தொடர்நடுங்கி மேடையில் பேசுகிற மாதிரிலாம் வீட்டில் கிடையாது அப்படின்னு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. என்னதான் சார் நடக்குது? இல்லைங்க, அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவர் என்ன நினச்சாரு, திரும்ப நம்மளை கூப்பிட்டு ஒரு பெரிய பதவி கொடுப்பாங்கன்னு அவர் நினச்சாரு. அங்கே இடம் கிடையாது. ஒன்ஸு கதவை சாத்திட்டா சாத்தினது தான். இன்னொன்று, இவர் வந்து அவ்வளோ பெரிய திறமைசாலியெல்லாம் கிடையாது. இப்போ பிஆர்ஓங்கிறவர் யார் தெரியுமா? ஒரு போஸ்ட்மேன். அவர் கொடுக்குறத நீங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்குறவர் தான் பிஆர்ஓ, ரிலேஷன் ஆஃபீஸர் தான். அவ்வளோதான். செய்திகளை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கொடுப்பாரு. இங்கே நாம் பிரிண்ட் பண்ணதை எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பாரு. அதுதான் பிஆர்ஓ வேலை. இது ஒன்றும் பெரிய அவர் தூக்கி முதுகில் சுமக்கிற வேலை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், விஜயை நான் தான் வளர்த்தேன்னு சொல்கிறாருல்ல, நான் தான் இவ்வளோ பெரிய ஆளாக்கணும்னு சொல்கிறாருல்ல. ஜீவாங்கிற ஒருத்தருக்கு அவர் தான் மேனேஜராக இருந்தார். எஸ்எம்எஸ்ன்னு ஒரு படம் பெரிய வெற்றி படமாக மாறி ஜீவாவுக்கு ஏகப்பட்ட பேர் கால்ஷீட் கொடுங்கன்னு நிற்கும்போது இவர் தான் மேனேஜராக போனார். அதுக்கப்புறம் ஜீவா படம் ஒரு படம் கூட ஓடல. ஜீவா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு வந்தவர் இவர். விஜய் அவர் திறமையில் வளர்ந்து எங்கேயோ போயிட்டார். அதுக்கு செல்வகுமார் என்ன பண்ணார்? அங்கே விஜயால் செல்வகுமார் வாழ்ந்தார். பல கோடி ரூபா செல்வகுமாருக்கு வந்ததுன்னா அது விஜயின் கருணை பார்வையால் கிடச்சது தான். இப்போ விஜய் படங்களை அவர் பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாரு, அதில் ஒரு பெரும் தொகை வரும், அதில் பல சொத்துக்களை வாங்கி போட்டார். அப்படி தான் அவர் வளர்ந்தாரே தவிர, அவரே சொல்கிறாரு, நான் ஒரு 2000 ரூபா கூட எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு. நீ எப்படி படம் எடுத்த? 2000 ரூபா கூட என் வீட்டில் இல்லைங்கிற நீ எப்படி படம் எடுத்த? அப்போ தயாரிப்பாளரே வேற ஒருத்தர். அவர் வந்து இருமுகன்னு ஒரு படத்தை எடுத்த ஒரு தயாரிப்பாளர், கேரளாவை சேர்ந்தவர், சிபு தமின்ஸ்னு பேர். அவர் தான் புலி படத்தினுடைய மொத்த பணத்தையும் போட்டவர். அவர் எங்கேயாவது வாயை திறந்தாருன்னா இவர் நிலைமை என்ன ஆகும்? நான் தாங்க அந்த படத்தோட ஒரிஜினல் தயாரிப்பாளர். அவர் சும்மா கூட எனக்கு உதவிக்கு வந்தவரை நான் இணை தயாரிப்பாளர்னு போட்டேன்னு அவர் சொன்னாருன்னு வைங்க. இன்னும் கூட நான் கேட்குறேன், சார் சிபு தமின் சார், நான் வந்து விஜய்கிட்ட கால்ஷீட் வாங்கி தரேன், எனக்கு நீங்கள் எவ்வளோ தரீங்க, அல்லது என்னை பார்ட்னராக சேர்த்துங்கன்னு ஏன் ஒரு பேரம் பேசி உள்ளே போயிருக்கக்கூடாது இல்லையா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி திமுகவில் கூப்பிட்டு முதல்வரே ஒரு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அவர் எங்கேருந்து வந்தாருன்னு பார்க்குறாங்களே தவிர அவர் யாருன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க இங்கே. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளா சார் அவர்? இல்லைங்கிறேன். நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்னா நீங்கள் ஜீவாவை விஜய் ஆக்கிட்டு வர வேண்டியது தானே. ஏன் உங்களால் ஆக்க முடியல? ஒரு அமைச்சரை எந்திரிக்க சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாருன்னா அதுதாங்க விஜய்கிட்டேருந்து வந்தாருங்கிறதுனால அந்த மரியாதை, வேற ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு விஜய் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் புஷியானந்தே பிரிஞ்சு போகிறாருன்னு வைங்க, இதை விட பெரிய மரியாதை அவருக்கு கிடைக்கும். ஓகே, அவரை வந்து என்னென்னவோ சொன்ன வாயெல்லாம் நறுமணம் முழக்க நாளைக்கு பேசுவாங்க. அதனால் அது சந்தர்ப்பம் தானேங்க. இப்போ இதே தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த செல்வகுமார் எங்கே இருக்காருன்னு பார்க்க தானே போகிறீங்க நீங்கள். கண்டிப்பாக. ஆனால் சார், மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சியில் வேட்பாளர் நின்ன ஒருத்தர் ஒரு செய்தி சேனலில் கூட அதை ஏன் வந்துட்டு மென்ஷன் பண்ணி கூட சொல்லலை? எல்லாருமே விஜய் மேனேஜர் வெளியே வந்து இல்லைங்க. இப்போது பிரபலமான ஒருத்தர் இருக்காருன்னா அவர் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தார், என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் சொந்த ஊர் எது, எல்லாமே தெரியும். இவர் பிரபலம் இல்லாத ஒருத்தர். விஜயை பெரிய கட்சி இருக்குல்ல? இல்லைங்க, விஜயை திட்டி பிரபலமானவர். ஓகே ஓகே. இப்போ அவர் திரைத்துறையில் இருந்ததுனால கமலஹாசனை ஈஸியாக ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு கமல் வந்து நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவர் கட்சியில் வந்து ஆளே இல்லாமல் இருந்த காலத்தில் ஏதோ மேனேஜர் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. 2-3 தடவை நம்ம கூட இவரை பார்த்துருக்கோமே, பார்த்த ஞாபகம் இருக்கேன், சரியா கட்சியில் சேர்த்துக்கியான்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அங்கே எங்கே நிறுத்துறதுக்கு ஆள் இல்லாமல் தவிக்கும் போது நான் எங்கள் தொகுதியில் ஒரு நற்பணி மன்றம் வச்சுருக்கேன், நான் அது தொடர்பாக நிறைய பேருக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்கும்போது சரி ஒரு சரியான ஆள் தான்ப்பா நிற்க வைங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை தாண்டி கமலுக்கு அவருக்கு என்ன பாண்டிங் இருந்துற போது அங்கே என்ன அவர் பெருசாக பண்ணிட்டார். எங்கேயாவது மக்களுக்கு தெரியலன்னு சொல்ல வரேன். மக்களுக்கும் தெரியல, ஊடகங்களுக்கும் தெரியல, தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாங்கல்ல இவர் மக்கள் நீதி மையத்திலேருந்து வந்தவருங்க. கண்டென்ட் விஜய் கிட்ட இருந்து வந்தவர், அவ்வளோதான். அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்படுது, சேர்த்துட்டாங்க. ஓகே, அதனால பலன் இல்லைங்கிறத அவங்க உணர்வாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்போ திமுகவிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவர் சேர்த்துருக்காங்கன்னு வைங்களேன், அதனால ஏதாவது பலன் விளையணும்ல, ஒன்றுமே இல்லையே. ஓகே, செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு, தொடர்ந்து அதிமுகலேருந்து நிறைய பேர் அதிருப்தியானவங்க நான் கூப்பிட்டு வந்துடுவேன், அந்த பொதுக்குழு செயற்குழு முடியட்டும், அடுத்து பாருங்கள் நான் ஒரு 50 பேர் 60 பேர் நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் பெருசாக யாரும் சேர்ந்த மாதிரி தெரியல. சில இடங்களில் இன்னொரு அதிமுகவாக உருவாகுதா தாவேக்கா, நிறைய பேர் அதிமுகவில் தான் கிளம்பி வர்றாங்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, பல கட்சிகள்லேருந்து நிறைய பேர் வர்றதுக்கு தயாராக இருந்தாங்க. விஜய் வந்து அதை பெரும்பாலும் விரும்பலை. என்ன காரணம்னா, வர்றவங்க உளவாளிகளாக உண்மையிலே வர்றவங்களான்னு நமக்கு தெரியாதுல்ல. இப்போ இங்கே இருக்கிற ரகசியங்களையோ அல்லது இருக்கிற
திட்டங்களையோ கொண்டு போய் எதிர் முகாமில் போட்டு கொடுக்கறதுக்குன்னே கொஞ்சம் பேர் வருவாங்க. கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி ஆட்களை நம்ம வர வச்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அதனால தான் யார் வந்தாலும் வாங்கன்னு அவர் ஆரம்பத்துலேருந்தே சேர்க்காமல் இருக்கார். இப்போ ஜனவரிலேருந்து, இப்போ டிசம்பர் ஜனவரி இதுலேருந்தே நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு 10 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன், அது சரியாக இருக்கும். அவங்க உளவாளிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த பொறுப்பை செங்கோட்டையன்ட்ட கொடுத்துருக்கிறாரு. கட்டாயமாக அவர் என்ன பணியோ அதை செய்யத்தானே போகிறாரு. ஓகே. எதுக்கு உடனே நம்ம அவசரம் பண்ணணும், ஏன் வரல, எதுக்கு இன்னும் 10 பேர் வரனாரு, இன்னும் ஆளை காணுமே அப்படிலாம் எது கேட்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம், வருவாங்கல்ல. கண்டிப்பாக. இப்போ புதுச்சேரி போனதுக்கு அப்புறமா இவர் வந்து என்ஆர் காங்கிரஸ் தான் கொக்கி போட்டார் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஆப்போசிட்டாக விஜய்க்கு பேசுகிறாங்க. அதாவது ரேஷன் கடை தான் இருக்குங்க, தெரியாமல் பேசாதீங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து எதிர்கொள்ள கொடுக்குறாங்க. அங்கே சார்லஸ் மார்ட்டின் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகிறதாகவும் விஜய் கூட சேர போகிறதாகவும் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அது உண்மையா சார்? ஆக்சுவலி இல்லை, சார்லஸ் மார்ட்டின் வந்து மார்ட்டினுடைய மகன். அவருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் மிகப்பெரிய வார் போயிட்டுருக்கு. அவர் எப்படி விஜயோட கூட்டு சேருவார்? ஒன்று ஆதவ அர்ஜுனா இங்கேருந்து நீக்கப்பட்டால் அவர் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஆதவ அர்ஜுனா தான் பாண்டிச்சேரியில் நாம் போகணும் நிற்கணும்னு சொன்னதே அவர் தான். என்ன காரணம்னா அங்கே இருக்கிற அவரும் இவரும் எதிரிங்கிறதுனால அவரை ஒழிக்கிறதுக்கு இவர் ஒரு வேலை பார்க்குறாரு. ஸோ இதுதான் அதுக்குள்ளே நடந்த பாலிடிக்ஸாக நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து இப்போ அங்கே விஜய் பேசுனது, அந்த ஸ்பீச்சை ரெடி பண்ணி கொடுத்தது, இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் சரியாக இருந்திருக்குங்கிறது நம்முடைய கருத்து. ஏன்னா அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு தலைவர் மைக்கை பிடிக்கிறாருங்கும்போது எல்லாமே துல்லியமாக இருக்கணும், சரியாக இருக்கணும். அப்போ ஒரு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாருன்னு. ஏன்னா விஜய் அங்கே போய் உட்காந்து தேட போகிறதில்ல, தேடவும் முடியாது. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. எல்லாமே ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் தெரியாது. அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சொன்னால் தான் அது தெரியும். அப்போ விஜய் வந்து அங்கே ரேஷன் கடை இல்லைங்கிற ஒரு தகவலை ஒருத்தர் பதிவு பண்ணுறாருன்னா அது உண்மையாக பொய்யான்னு கிராஸ் செக் பண்ணணும். ஓகே. ஏன்னா முக்கியமாக ஒரு விஷயத்தை அவர் பேச போகிறார். அந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஏன் சரியாக நடந்துக்கலைங்கிற வருத்தம் நமக்கும் இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் அவர் சரி பண்ணுவாருன்னு நம்பிப்போம், அவ்வளோதானே. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த பிறகு எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க இதை கூட பார்க்க மாட்டீங்களான்னு. கட்டாயமாக அதை வந்து எழுதி கொடுத்தவர்கிட்ட அவர் கேட்பார். இல்லை, ஆனந்திட்டே கேட்டிருக்கலாம். ஆமாம், அவர் தெருவா எல்லா இடமும் தெரியுமே அவருக்கு. ஆமாம், அது கூட கேட்டிருக்கலாம். இப்போ எப்படியும் வந்து அந்த ஸ்பீச்சை ரெடி பண்ணி கொடுத்தவரை அனுப்பிச்சிட்டு வேற ஒருத்தரை இப்போ ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் பண்ணுறது எல்லாமே தவறுதலான குறிப்புகளாக இருக்குது அப்படிங்கிறதுனால மாற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஒரு வளர்ந்து வர்ற அரசியல் தலைவர் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணுங்கிறது இதெல்லாம் உணர்த்துகிற விஷயமா இருக்குது. ஓடிடி சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு படத்தை கொடுக்கணும். அது என்ன முயற்சி? ஆக்சுவலாக வந்து பாலிவுட்லலாம் 8 வாரம் கழித்து தான் படங்களை ஓடிடியில் கொடுக்குறாங்க. அங்கே தியேட்டருக்கு படங்கள் வரும்போது முதல்ல தியேட்டரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறை ஓடிடியில் பார்க்கலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது. பட் இங்கே வந்து 4 வாரத்தில் படத்தை ஓடிடியில் போட்டுக்கலான்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. அப்போ படம் பார்க்க வர்ற ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு நம்ம தியேட்டருக்கு போகணும், அதான் 4 வாரத்தில் வந்துடுதே, 4 வாரங்கிறது அப்படி மின்னல் மாதிரி ஓடிடும், வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ தியேட்டரில் கூட்டம் வரமாட்டேங்குது, தியேட்டருக்காரங்க பெருமளவு ராஸ் ஆகுறாங்க. இது வந்து நியாயமான கோரிக்கை தான். அப்போ அவங்க இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் வர்ற 1ஆம் தேதியிலேருந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு வரதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த முறையாவது தயாரிப்பாளர்கள் வந்து ஒத்துழைக்கணும் கட்டாயமாக. ஏன்னா எல்லோரும் தானே இங்கே வாழணும். தியேட்டருக்காரங்களும் இதை நம்பி எவ்வளோ பெரிய தியேட்டர்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்கிற வசதி வந்து கிராமங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. தியேட்டர்லாம் அப்படி பொலிவாக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அங்கே தியேட்டர் வச்சுருக்கிறவங்க ஈயாடுற மாதிரி உட்காந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அப்போ அவங்களுடைய கோரிக்கைகளையும் கருத்தில் ஏற்றுக்கிட்டு இங்கே ஒரு சரியான தீர்வை கொடுக்கணும் தயாரிப்பாளர். ஓகே. இப்போ இந்த வாத்தியார் படம் தள்ளி போகிறது, பெரிய பெரிய படங்கள் வருது தள்ளி போயிடுது, தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேதுன்றதெல்லாம் பார்க்குறோம். அப்படின்னும் போது இது லாபமாக தான் போயிட்டுருக்கா தமிழ் சினிமா? ஏன்னா 220 படம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை படம் பெரிய படமாக ஆச்சு, ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதே சொல்ல முடியல. அதனால் லாபமாக தான் போயிட்டுருக்கு. இல்லைங்க, லாபமாக போயிருந்தால் எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருந்திருப்பாங்களே. அவங்க ஏன் கடன் பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க? வலைப்பேச்சுக்கு ஏன் ஃபோன் பண்ண அவ்வளோ பிரச்சனைகளில் இருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ நிறைய தயாரிப்பாளர் காணா போயிட்டாங்க. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் காணா போயிடுச்சு. ரெகுலராக இங்கே படம் எடுத்தவங்கலாம் ஐயோ அமைதியாக இருப்போன்னு வந்துட்டாங்க. அப்போ சினிமா நல்லா இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு புறம் 80 பேர் 90 பேரை வச்சு தான் நீங்கள் ஷூட்டிங் எடுக்கணுங்கிற சூழ்நிலையை பெப்சி போன்ற அமைப்புகள் ஏற்படுத்துது. அப்புறம் இன்னொரு புறம் நடிகர்களுடைய சம்பளம் கண்ணாப்புனான்னு கேட்குறாங்க. ஒரு லாஜிக்கே இல்லாத அளவுக்கு சம்பளம் கேட்குறாங்க. சாதாரண
நடிகர் கூட கோடிகளில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு சம்பளத்தையே. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு படத்தை தயாரித்து முடித்து தியேட்டருக்கு கொண்டு வரதுக்குள்ளே ஒருத்தர் செத்து சுண்ணாம்பாகிறாங்க. ஏதோ ஒரு பேஷனில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளே வராங்க. அவங்களுக்கு வெவ்வேறு தொழில்கள் இருக்குது. ஒன் ஆஃப் த தொழிலாக சினிமாவை வச்சுருக்கிறவங்க இங்கே உள்ளே வராங்க. நஷ்டமாகுது, 2 படம் எடுக்கிறாங்க, 3 படம் எடுக்கிறாங்க, ஊற்றி முட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு நிறுவனம் வருது. அப்போ அவங்கெல்லாம் வர்றதுனால இந்த சினிமா சர்வை பண்ணிகிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்களும் வந்து எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இழுத்து மூட வேண்டியது தான். அப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. முதல் பிரச்சனை, நடிகர்கள் தன்னுடைய சம்பளத்தை பெருமளவு குறைக்கணும். குறைச்சாதான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.